ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமா அப்படிங்கிற வியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிமிக்கு. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்கெலாம் வாங்க. இல்லை எனக்கு ஃபேன் ஃபிக்ஷன் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபேன் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், ஓகேவா? இது என்னோடய இமேஜினேஷன். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான், அம்மா எனக்கு இந்த குழம்பு பிடிக்கவே பிடிக்கும், அது நீ ஏன் என்னை இம்சப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட சண்டை கட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு காலிஃப்ளவர் குழம்புனா சுத்தமாக பிடிக்காது. உங்கள் அம்மா அதை தான் வச்சுட்டு சாப்பிடுன்ட்டு நிற்கிறாங்க. இப்போ இதை சாப்பிடல, நீ பட்னியாக கிடந்து சாகு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தோசை கரண்டியை கையில் வச்சுருப்பாங்க. அதை தூக்கி போட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அப்படியே அந்த குழம்ப பார்க்க பார்க்க பற்றிக்கிட்டு வருது உங்களுக்கு. அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் தட்டில் வேறு சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஆப்போசிட்டில் உங்கள் அப்பா உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக சாப்பிட்றாரு. என் பொண்டாட்டி என்ன போட்டாலும் திங்கிறனால தான்ப்பா இப்படி ஆடுது அந்த அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக எந்திரிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இப்போ எங்கே போகிறேன்? எங்கே போகிறேன், உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே போகிறீங்க. இவளுக்கு திமிரு அதிகமாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தோசை கரண்டி எடுத்துகிட்டு உங்களை அடிக்க வராங்க. அதுங்காட்டி உங்கள் அப்பா உங்கள் அம்மா பிடிச்சிட்டு, ஏன்டி இப்படி பண்ணுற? அவளுக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டி வைக்கிற? எனக்கு கூட தான் அவள் சாப்பிட்ற சில ஐட்டம் பிடிக்காது, பட் நான் சாப்பிட்றேன்ல, எனக்காக ஒன் டே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாளா? வெறி சின்ன பிள்ளை தானே அப்படின்னே உங்கள் அம்மா கடுப்பாக நீங்கள் விட்டுட்டு போனீங்களா, அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக பக்கத்து வீட்டுக்குள்ளே தான் நுழையிறீங்க. அது உங்கள் பாட்டி வீடு தான். நீங்கள் போகிறீங்க, பார்த்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாமா அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றான். இன்னைக்கு காலிஃப்ளவர் குழம்பு உங்கள் அக்கா வஞ்சிருக்கு, அது சூப்பராக இருக்குது உப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. உங்கள் பாட்டி மட்டன் செஞ்சுருக்காங்க, மட்டன் சுக்கா செஞ்சு வச்சுருக்காங்க, சிக்கன் குழம்பு இருக்கு. நீங்கள் அப்பா புதன்கிழமை இந்த வீட்டுக்கு வந்தால் தான் சொர்க்க சாப்பாடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். பாதியிலே கொஞ்சோண்டு சாப்பிட்டு, அதாவது ஒரு ரவுண்ட் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அதை சாப்பிட்டு முடிச்சுன்னு கையை கழட்டி கிளம்பிட்டான். ஏய் மாம்ஸ், என்ன அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். எங்கே போகிறேன்? எங்கள் அக்கா வீட்டுக்கு. அங்கே எதுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்க்குறீங்க. அங்கே காலிஃப்ளவர் குழம்பு. நீங்கள் அப்படியே உங்கள் மூஞ்சி ரியாக்ஷன் மாதிரி கேவலமாக இருக்குது. உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு இவ்வளோ கேவலமான ரியாக்ஷன் வச்சுருக்கு அப்படிங்கிறனால உங்கள் பாட்டி பார்த்துட்டு, ஏண்டி உன் மூஞ்சி இப்படி இருக்குது? காலிஃப்ளவர் குழம்பு திங்கி இந்த மாமா போகிறோம். ஐயே மட்டன் சாப்பிடுவாங்களா? காலிஃப்ளவர் குழம்பு சாப்பிடுவாங்க, காலிஃப்ளவர் குழம்பு தான் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு பாட்டுக்கு போகிறான். நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்டு, சத்தியமாக மாமா நீ பெற்றுக்கல தானே? உங்கள் பாட்டி இப்படி உங்களை பார்த்துட்டு அடியே அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு இப்படி பையன் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு மட்டன் தான் அவ்வளோ பிடிக்கும், சென்டன் எனக்கும் பிடிக்கும். ஆனால் பாரு மாமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி சிரிச்சிட்டேன்னு சாப்பிட்றே அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பாட்டியை சாப்பிட்டுருக்கீங்க. உள்ளே போகிறவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடா இங்கே வந்திருக்க? உன் பொண்ணு காலிஃப்ளவர் குழம்புன்னு சொல்லிட்டா, அதான் டக்குன்னு சாப்பிட்லான்னு வந்துட்டேன். அங்கே என்ன குழம்பு? மட்டன். மட்டன் அப்படிட்டாலும் இதை சாப்பிட வந்திருக்க. அட அக்கா போகட்டு, உன் பிள்ளை மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டையே சாப்பிட போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. உங்கள் அம்மாவுக்கு என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி தோணுது. அவங்க சரி சொல்லிட்டு அவங்க பாட்டு தம்பிக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா அடியே என்னம்மா அப்படி சொல்லிட்டு டோரை சாத்திட்டே தான் பேசுகிறீங்க. இந்த கதவை திரட்டு இதுக்குடி எங்கள் அம்மா வீட்டு கதவை நீ சாத்தி வச்சுருக்க? அதெல்லாம் உன்னால் உள்ள முடியாது, வெளியே போ. உங்கள் பாட்டி சிரிச்சுட்டே டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பாட்டி அப்படிங்கிறீங்க. உங்கள் பாட்டி விடுடி வந்துட்டு போகிறா அப்படின்னாலும் நீங்கள் போங்க. இப்போ வந்தால் நீங்கள் அம்மா ரிமோட்டை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அதே மாதிரி தான், ரிமோட்டை கொடு. உன் வீட்டில் டிவியே இல்லையா? இதுவும் என் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வெடுக்குன்னு டிவி ரிமோட்டை பிடிங்கிட்டாங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நீங்கள் குடுக்குடுன்னு போய் உங்கள் பாட்டி ரூமில் படுத்துக்கிட்டு காலாட்டிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலம்மா, 12th வேறு ஃபெயிலு, நான் இப்போ படிக்கிற ஆசையே இல்லை போல், ஃபெயில் ஆகிட்டு எப்படி அலையுது பாருங்கள், தண்டமாக சுற்றிக்கிட்டு தெரியுது. சரி டே ரீ எக்ஸாம் எழுதுட்டீங்கன்னா அந்த மயிரையும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னா வெறி. அவளுக்கு தான் படிக்க பிடிக்கலங்கிறாள், ஏன் போட்டு இம்சப்படுத்துகிற அவளை? படிக்க பிடிக்கலனா உன் பேத்தி என்ன பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்லு. என்னாலாம் இதுக்கு மேலே வச்சு காப்பாற்ற முடியாது. நீங்கள் வேகமாக வெளியே வந்துட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு, மாதாஜி டென்ஷனை கலப்பாத அப்படின்னா உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்ன மாதாஜி டென்ஷனை கலப்பாத? படிக்கவும் பிடிக்காதான், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டியான், சமைக்கிறியாடின்னு கேட்டால் அதுவும் முடியாது, எனக்கு சமைக்க தெரியாது, இல்லை என்னால் முடியாது, அப்போ நீ என்ன தான் பண்ணலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எப்படியே நிற்கிறீங்க. 12th ஃபெயில் ஆகி 1 year ஆச்சு.
இன்ன வரைக்கும் ரீ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. அப்படியே தண்டமாக ஒரு சுற்றுறேன். இதில் உன் கூட 2 தண்டம் வேறு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. பாட்டி வீட்டுக்கு போகிறேன். சரிடி எப்படி சொல்லிட்டு இந்தாடி இந்த மட்டன் சுக்கா எடுத்துகிட்டு போகும். உங்கள் மாமையும் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தான். அப்பா மாமா தான் நல்ல மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்க. அட குருடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடுங்குறாங்க. அம்மா ஆல்ரெடி இங்கே இருக்குது வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க என்னதை பிடுங்குற. ஆல்ரெடி நீ எப்படி ஃபெயில் ஆகி கிழிச்சதுக்கு தோணுதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்டேருந்து வாங்கிட்டு ஓடியே போயிட்டீங்க. உங்கள் அம்மா ஐயோ அம்மா ஏம்மா அவளுக்கு இப்படி செல்லம் கொடுத்து கெடுக்கிற ஏண்டி சாப்பிட கொடுக்குறதுல என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா ஈவினிங் அதான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எங்கே கொண்டு இந்த மட்டன் சுக்கா வச்சு அதே சாப்பாடில் போட்டு புரட்டி வரோன்னு தின்னு முடிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா ஈவினிங்காக வராங்க. என்ன பாட்டி வீட்லேயே சொர போட்டு வந்துட்டியா? உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் முறைக்கிறீங்க பி கூல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சின்சான் தான் பார்த்துருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஃபெயில் ஆகிட்டா ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. இந்த சின்சான் மட்டும் தான் கேட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே ஒரு கொட்டி டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. அம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? எனக்கு தெரியாது நீ 12th ரீ எக்ஸாம் எழுதுற என்னால் முடியாது. உனக்கு டெய்லி இதே பேச்சா போச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேமா ஃபோனை தூக்கிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் அம்மாவுக்கு உங்களை வச்சுக்கிட்டு. அன்றைக்கி நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அப்படி சும்மா அழகாக கிளம்பி நிற்கிறீங்க. நல்ல வேலை அழகாக வச்சு இருக்கா. கொஞ்சம் சுமாராக இருந்தால் ரொம்ப கஷ்டம். படிப்பும் இல்லை சுமாராக இருக்கா. எவ்வளவு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டான். நல்ல வேலை இந்த அழகாக இருக்கிறதுலையாச்சும் தப்புச்சேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்ருக்காங்க. என்ன மாதாஜி மைண்ட் வைஸில் ஏதோ நல்லா போயிட்டுருக்கு போல. மோகரக்கட்டை எப்படி சொல்கிறாங்க நீங்கள். சரி திட்டாது அப்படின்னாலே என்ன சாப்பாடு இப்படி சொல்லிட்டு இப்படியே பல்ல காட்டுறீங்க உங்கள் அம்மா. உனக்கு பிடிச்சதான் அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க. சிக்கன் தான் நீங்கள். அப்பா நீ ரொம்ப நல்லாப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ப்ளைன் கேஸ் வேறு. உங்கள் அப்பா சிரிச்சுட்டு ரிட்டர்ன் ப்ளைன் கேஸ் கொடுக்குறாரு. உங்கள் அம்மா தோசை கட்டி வச்சு உங்கள் அப்பா கையிலேயே ஒரு அடி. ஏண்டி அடித்தேன். அவள் ஆல்ரெடி கெட்டு போயிட்டுருக்கா. இது நல்லா திங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இரு சரியா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒரு திட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து சிக்கன்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டே இருக்கார். உங்கள் அப்பா தட்டில் கொஞ்சோண்டு சிக்கன் தான். உங்கள் தட்டில் அவ்வளோ சிக்கன் இருக்குது. நீங்கள் நல்லா வெளுத்து கட்டுறீங்க. உங்கள் அப்பா அடி வாங்கிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் சாப்பிட்டுட்டு நான் போய் பாட்டியை பார்த்துட்டாரேன் அப்படி சொல்லிட்டு குடுன்னு ஓடியே போயிட்டீங்க. ஏண்டி என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா பொறுமையாக பார்க்குறாங்க. அவளை திட்டிகிட்டே இருக்க படிக்க மாட்டேங்கிற ஃபெயிலாக போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன். பட் எதுக்கு அவளுக்கு அவ்வளோ செஞ்சு தரேன். என்னது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. இப்போ தான் சொன்னேன் நான் தான் அவளுக்கு நிறைய சாப்பிட மட்டுமே வாங்கி கொடுத்து ஒன்றுமே பழக்காமல் தண்டமாக வச்சுருக்கேன். இப்போ நீ எதுக்கடி அவளுக்கு அவ்வளோ சிக்கன் போட்டு கொடுத்தேன். அதுக்கு என்ன பண்ணுறது. அவள் இதெல்லாம் செஞ்சால் மட்டும் தான் நல்லா சாப்பிட்றா. சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாதாங்க நல்லா சாப்பிட்றா. காய்கறியே சாப்பிடவே மாட்டேங்கிறா. அதனால தான் இதெல்லாம் வாங்கினா நிறைய கொடுக்கறது. இவ்வளோ பாசம் வச்சுக்கா அப்பப்போ திட்டிக்க. அதுக்குன்னு உம்பிள்ளை பண்ணுறதுல கொஞ்சிட்டே இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. பார்த்தாவே வந்து இங்கே கிளம்பிட்டு இருக்கா. நீங்கள் மாம்ஸ் எங்கே போகிறேன் ஆஃபீஸ்க்கு தான் அப்படி சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. ஒரு கிராப் டாப் போட்டு ஒரு சைட் பேக் போட்டு அழகாக கிளம்பி வந்து நின்றுட்டுருக்கீங்க. நீ எங்கே போகிற? ஷாப்பிங். அப்பப்போ ஷாப்பிங் பேர் அடிச்சுட்டு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. என்ன உங்கள் அப்பாவோட கார்டை வாங்கிட்டு வட்டியா? அதெல்லாம் அப்பா கொடுத்துட்டாரு. அம்மா கொடுத்துச்சே காசு அப்படி சொல்லிட்டு காட்டுறீங்க. போய் பார்த்துட்டு உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்கானா உனக்கு எப்படி காசு கொடுக்கணும். அதெல்லாம் விட்டு மாம்சே எப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிச்சுட்டே விய பார்த்துட்ருக்கீங்க. ஓகே போகலாமா அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டு பாட்டி லவ்யூ பாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி கணத்தில் ஒரு மொத்தம் கொடுத்தோன்னே எங்கள் பாட்டி வந்து காசு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க எப்படியே பார்த்துட்டே இருக்கா உங்கள் அம்மாவை. ஏண்டா எப்படி பார்க்குறேன். காலையில் நான் கூட தான் விட்டு ஒரு 100 ரூபா கேட்டேன். என்ன சொன்னேன்? 100 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு நீ பெரிய பையன் இல்லைடான்னு சொல்லிட்டு அவளுக்கு 1000 ரூபா கொடுக்குற அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவங்க அம்மா சிரிச்சுட்டேன். விட்றா சின்ன பிள்ளை தானே ஏதோ வயசு பிள்ளை ஏதாச்சும் வாங்குவா. நானும் மாமா உனக்கு வயசாகிடுச்சு மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிச்சுட்டே போகிறீங்க. டக்குன்னு உங்களை பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ கேஷுவலாக அசிங்கப்படுத்துகிற அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கேன். தான் கார் ஓட்டுறான். இறங்கிப்போ மாமா அப்படிங்கிறீங்க. இப்போ தான் என்னை பற்றி வயசாகிடுச்சுன்னா உன் வயசு பசங்க கூட எதுக்கு என் கூட வர? ஆள் இருந்தால் போயிருப்பேன். என் தலையெழுத்து உங்க கூட போக வேண்டியதாக இருக்குது. சரி அம்மாட்ட எங்கே போகிறேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நைட்டே டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து சிரிச்சுட்டே தான் கால் உங்களை வச்சு கொட்டு போகிறோம். உங்களை ட்ராப் பண்ணிட்டான். நீங்கள் பார்த்து டாட்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க. ஷாப்பிங் வந்து நீங்கள் எப்போவுமே சோலோவாக தான் போவீங்க. பட் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா. உங்களுக்கு அப்படியே தனியாக சுற்றுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. பார்த்தா கால் பண்ணுறான். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் இருக்க என்ன ஷாப்பிங் மாலில் தான் ஏன் மாமா அப்படிங்கிறீங்க. வெம்மா வெளியே வா இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து 1-2 ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. பார்த்தா வந்து காரில் இருக்கான். ரொம்ப பதட்டமாக இருக்கான் ஃபேஸ் பார்க்கவே. நீங்களும் வந்து பக்கத்து சீட்டில் ஏறிட்டீங்க. கார் வந்து எடுத்து போயிட்டுருக்குறீங்க. மாமா இங்கிட்ட எதுக்கு போகிறோம் வீட்டுக்கு அந்த சைடு தானே. பாட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோம். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. அம்மா என்ன சொல்கிற? நிச்சயமாக இப்போ தான் ஃபோன் பண்ணிச்சோம். அம்மா
எனக்கு பயமாக இருக்கும் என்னோட சொல்லிட்டு வி வந்து காரை ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க. வந்தோடனே வி தட்டாப்புடான்னு இறங்கி ஓடியே போயிருப்பான். நீங்கள் வி பின்னாடி தான் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து பொறுமையாக தான் நடக்கிறீங்க. நீங்கள் ஷார்ட் ட்ரெஸ் வேறு போட்டிருக்கீங்க. வேகமாக ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக வரீங்க. பட் வி வேகமாக போயிருப்பான். வி அங்கே போனால் உங்கள் அம்மா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு. தெரிலடா, வீட்டுக்கு போகிறேன் திடீர்னு நெஞ்சு வலிக்குது. நாங்கள் சரி மாமா கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வந்துட்டியா? மாமா தம்மா கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வீ வந்து அழுதுகிட்டே இருக்கான். வீக்கு வந்து அவங்க அம்மா இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவன் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக வந்து அந்த ஆப்ரேஷன் எரிஞ்சிட்டு இருந்தது வந்து ரெட் கலர் பல்ப் எரிஞ்சிருக்கு. இப்போ அது க்ரீன் ஆயிடுச்சு. எல்லாரும் மூஞ்சிலும் அப்படி ஒரு பதட்டம். உங்கள் அப்பா வந்து உங்கள் கிட்ட உங்களை லைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. உள்ளே வந்து ஒருத்தர் மட்டும் போகலாம். இது ஐசியூன்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வீயை பார்த்துட்டு நீ போடா அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா. ஒன்றும் இல்லைடா, இது ஃபர்ஸ்ட் அட்டாக் தான். அம்மா நல்லா தான் இருக்காங்க. அக்கா அப்பாவுக்கு இப்படிதாக்கா சொன்னீங்க அப்படின்னு வீ கண்ணுலேருந்து கலங்கி அப்படியே தண்ணியாக வருது. உங்கள் அம்மா ஒன்றும் இல்லைடா போடா போடா போய் அம்மா பாடுறா, அம்மா ஃபஸ்ட்டு எப்போ இருந்தாலும் ஒன்றை தான் பார்க்கணுன்னு நினைக்கும் போடா அப்படிங்கிறாங்க. வந்துட்டு உங்கள் அம்மா அப்படியே ஒரு குழந்தை எப்படி அம்மா கையை பிடிச்சிட்டு அழுகும் அந்த மாதிரி உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு உள்ளே போகவே மாட்டேன்னு அழுதுட்டு இருக்கான். நர்ஸு பார்த்துட்டு வேணா 2 பேர் போங்க அப்படின்னு. ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வீயும் தான் போகிறாங்க. வீக்கு அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்க ரொம்ப அழுக வருது. அப்படியே அந்த கிட்ட பொண்ணுன்னு உடஞ்சி கீழே விழுந்து அழுகுறான். ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது. அவங்க அம்மா பொறுமையாக ஐஸு ஒன்று எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறோம். கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா என்னம்மா அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லைடா அம்மா நல்லா தாண்டா இருக்கேன் அப்படிங்கிறான். கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது. உங்கள் அம்மா வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அம்மா ரொம்ப பயந்துட்டேன் அல்லாத இன்னும் பயமாக இருக்கு அப்படின்னு. நான் அல்லலம்மா ஒன்றும் இல்லைம்மா நீ என் கூட தான் இருப்பேன். காலம் ஃபுல்லாக என்னால் உங்க கூட இருக்க முடியாங்கிறது அந்த ஒரு செகண்டில் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அழுதுட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் முடிஞ்சிச்சு சொல்லி உங்கள் அம்மாவே வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வீணாலும் முடியவே அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கான். காலம் ஃபுல்லாக அவங்க கூட இருந்திருப்பேன்னு நினச்சேன். பட் இருக்க முடியாதுங்கிறது இப்போ தான் தெரியுதுன்னு வேறு சொல்லிட்டாங்கல்ல. முடியவே உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான். நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களையும் விட்டுட்டு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் குக் பண்ணி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன், போய் சாப்பாடு ஊட்ட சொல்லியிருக்காங்க எடுத்துகிட்டு வரேன்ட்டு. நீங்களும் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பாட்டி வந்து கண்ணு மூடி படுத்துருக்காங்க. வந்து கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்கான். அவன் ஐஸ் ஃபுல்லாகவே அவங்க அம்மா மட்டும் தான் தெரியுறாங்க. அவனுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா ஒன்றும் இல்லை அம்மா ஒன்றும் இல்லை அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துட்டீங்க. நீங்கள் இப்போலாம் பார்த்ததில்ல. எப்போதுமே அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்க ஒரு பர்சன் அழுதுட்டுருக்கான். ஆனால் அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி மாமா இவ்வளோ எமோஷ்னலான டைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி எழுப்பி உங்கள் அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. பட் உங்கள் பாட்டிக்கு இருமலாம் வருது. இருமுனா வந்துட்டு லைட்டாக ரத்தம் வர மாதிரி இருக்குது. பயந்துட்டு வேகமாக போய் கூப்பிட்டு வந்துருக்கு. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கனால அப்படி இருக்குது. இருமல் வந்தால் மேக்ஸிமம் இருமல் வராத மாதிரி பார்த்துக்கோங்க, கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ரச சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்டி ஒரு 2 வாய் வாங்குமா, இப்போ தானடி வாமிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு, எரியுதுடி அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா விட்டுட்டாங்க. உங்கள் பாட்டி வந்து உட்காந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எப்படியே பாட்டியை பார்த்துட்டு பாட்டி நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி, எனக்கு ஒன்றும் இல்லடி. ஏன்டியும் எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கீங்க, நான் நல்லா தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து உங்கள் கையை பிடிக்கிறாங்க. உங்கள் கை அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. நீ பயப்பட ஒன்றும் இல்லை, பாட்டி நல்லா தான் இருக்கேன். நான் பயந்துட்டேன். உங்கள் மாமாவும் அப்படி தான் சொன்னான், பயந்துட்டேன். நீயும்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. வந்து பார்த்துட்டே இருக்கான். அம்மாவுக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பயமாக இருக்கக்கூட அப்படின்னு ஏமா அப்படி சொல்லிட்டு இந்த கையை பிடிச்சிட்டு மணி நல்லா தானே இருக்கேன், நல்லா தாண்டா இருக்கேன். இப்படி தான் உங்கள் அப்பாவும் ஒரு ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சு, 10 நாளில் செத்து போயிட்டாடா, எனக்கு நானே இறந்துருவேன்னு பயமாக இருக்குடா. மாமா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை பிடிக்கிறான். கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணம் பண்ண தனியாக விட்டுட்டு போயிடுவேணுன்னு வேறு பயமாக இருக்குவி. ஏம்மா அப்படி பேசுகிறேன், இல்லை நீ என் கூட தாம்மா இருப்பாடு. நான் உன் கூட கடைசி வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்ல, ஆனால் உனக்குன்னு ஒரு தோணை வேணும்ல. அம்மா பாரு செல்ஃபிஷாக இருந்துட்டேன், உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம கூடயே வச்சுருக்கேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். பாரு உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு பழுவரா கூட உங்கள் மாமா நிற்கிறாரு.
ஆனால் உனக்கு யாரா நிற்கிறா? உங்கள் அக்கா தான் நிற்கிறா. அவள் கடைசி வரைக்கும் நிற்க முடியுமா? அவள் பிள்ளையோட பிள்ளைன்ட்டு அவள் லைஃப் போயிடும். அப்போ நீ என்னவே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் பாட்டி வந்து அழுதுட்ருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு. உங்கள் அம்மாவுக்கு அதை கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா ஏம்மா அப்படி சொல்கிற? வீக்கு கடைசி வரைக்கும் நான் நிற்பேன். நீ நிப்படி, அம்மாவுக்கு தெரியும்டி. அவன் அழுதப்போ ஃபஸ்ட்டு அவன் கையை பிடிச்சி அவனை ஒரு குழந்த மாதிரி நீ தான் பார்த்துருப்ப. அம்மாவுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனாலும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ல. இப்போ உன் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்பில்ல சொல்லு. ஆனால் என் பிள்ளைக்கு பாரு, நான் பண்ணி வைக்காம இப்படி வச்சுட்டேன் பாரு, அழுதுட்டு தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து அழுதுட்ருக்காங்க. நீங்கள் அங்கிட்டு தானே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வேகமாக உங்களை கூப்பிட்டு வராங்க. நீங்கள் அம்மா இதுக்கடா கூப்பிட்டு வரதுக்கு மாதிரி பார்த்துட்டீங்க. உங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து உங்கள் அம்மா வந்துட்டு கையை பிடிச்சிட்ருக்காங்கல்ல, வியோட கையை. உங்கள் பாட்டியோட கையை வந்து பிடிச்சிருக்காங்களே. உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை கொண்டு போய் கை மேலே வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அம்மா என் மக இருப்பா வீக்காக. நீங்களே நிமிஷம் ஷாக்கில் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் பாட்டியை பார்த்துட்டு, நான் இதை வாய் வார்த்தைக்கு சொல்லம்மா, என் மக இருப்பா அப்படின்னே உங்கள் பாட்டிக்கு நிமிஷம் நிஜமாவாடி உன் பிள்ளை தரியாடி அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் ஷாக்காக தான் கேட்குறாங்க. வீக்கு என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க அம்மா அந்த ஒரு செகண்ட் சிரிக்கிறாங்கல்ல, அப்போ வந்து அவங்க ஹார்ட் பீட் கொஞ்சம் நார்மல் ஆகுது. அதை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செகண்டே கூட சொல்லு, நான் என் பிள்ளைக்கும் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னு உங்கள் அப்பா வந்துட்டு வேமா உங்கள் அம்மா கைப்பிடிச்சி இழுத்துரு. இருட்டி பேசுகிறேன் அமைதி நில்லையோ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து முன்னாடி வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டீங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு எப்போவுமே சுருக்கு பையன் வச்சுருப்பாங்க, அதை வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு பாட்டி இதில் காசு தானே வச்சுருக்கு, இப்போ எதுக்கு இதை எடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து உங்கள் பாட்டி ஒரு தாலி எடுக்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை பாட்டி எடுத்து வந்துட்டு இதை என் கழுத்தில் போட்டுட்ருவி எப்படியாச்சும் அம்மா சாகிறதுக்குள்ளே அப்படின்னே உங்கள் அம்மா வந்துட்டு அந்த தாலியை வாங்குறாங்க. எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க என்ன பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வியை எழுப்பிட்டு இதை கையில் பிடி, வியும் வந்து வாங்கிட்டான் என் கழுத்தில் போடு அக்கா அது அப்படிங்கிறான். அப்படியே யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன டக்கு டக்குன்னு நடக்குதுங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் பாட்டுக்கு ஒரு லைட்டான ஸ்மைல் இருக்குது. உங்கள் அப்பாவுக்குலாம் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வந்து டக்குன்னு உங்கள் கழுத்தில் போட்டுட்டான். உங்கள் அம்மா வந்துட்டு எப்போவுமே அவங்க ஹேண்ட்பேக்கில் குங்குமம் துண்ணூறு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து குங்குமம் எடுத்து கையில் கொடுத்து அவனை தீல வந்து வச்சு விட்டுட்டான். நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. அதங்காட்டி உங்கள் அம்மா துண்ணூரை எடுத்து உங்கள் பாட்டி கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் பாட்டி வந்துட்டு 2 பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணி 2 பேர் நெத்தியில் துண்ணூறுலாம் வச்சு விட்றாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே இருக்குங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்கள் அம்மா அப்பா காலையிலே வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா, நீங்களும் வாங்குறீங்க. அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் பேனாக நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லையே தான் இருக்கீங்க. உங்கள் கழுத்தில் இருக்க தாலியை வேறு நீங்கள் தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. உண்மையிலே தாலி தானா, நம்ம கழுத்தில் தாலி கட்டிட்டானா, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் உங்கள் அம்மாவுக்கு அப்போலாம் ஒரு ஷாக்கும் இல்லை. என் பொண்ணு ஒரு நல்ல பையன் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பாட்டிக்கு இப்போ வந்து ஹார்ட் பீட்டும் நார்மல் ஆயிடுச்சு, அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. வந்துட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, அம்மா நார்மல் ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அப்பாவுக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நீங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. உங்கள் அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, இல்லை நாங்கள் 2 பேர் பார்த்துக்கிறோம், நீங்கள் 2 பேர் போங்க அப்படின்னோடனே வந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். நீங்கள் வந்துட்டு கூட வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா உங்கள் வீட்டை போட்டு உங்கள் அம்மா சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு போக முடியாது. சரின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் இப்போ 2 பேரும் போகிறீங்க. வந்து டேரெக்டாக அவன் ரூமுக்கு போகிறான். அவனுக்கே நமக்கு டக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் தான் இருக்குது. அவன் ரூமுக்கு போனால் நீங்கள் சரி நம்ம பாட்டி ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டி ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் வந்து ஓப்பன் ஆகலை. நீங்கள் வேமாட்டு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு அம்மா என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பேசுகிறாங்க. பாட்டி ரூம் ஏன் லாக் ஆகிருக்கு? நான் தான் லாக் பண்ணேன். ஓ காலையில் லாக் பண்ணிட்டு போனியும். அப்புறமா வந்து லாக் பண்ணிட்டு வந்தேன். இப்போ மதியம் பண்ணல, அப்போ லாக் பண்ணேன். இப்போது வீரம்ல போய் ஸ்டே பண்ணிக்கோ. அம்மா அது சாவி எங்கே இருக்குது சொல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீ போய் வியோட ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ. உனக்கு வந்து வீக் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அங்கே போ. அம்மா அப்படி சொல்லிட்டு அம்மா இப்போ தாம்மா கல்யாணம் ஆச்சு, அதுவும் சடனாக ஏதோ பண்ணி வச்சுருக்க, இதில் மாமா ரூமுக்கு போன்ற பையன் அங்கே போய் தூங்க முடிஞ்சா தூங்கல, போய் ரோட்டில் தூங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஃபோனை வச்சுட்டாங்க. உங்களுக்கு எதாவது ரோட்டில் தூங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்க. பார்த்தா வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு பேண்ட்டை கழட்டிகிட்டு இருக்கானுங்க. மாமா அப்படிங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டான். நீங்களும் இப்படி ஷாக்கில் பார்த்துருக்கீங்க. இந்த 1 ஷாட் இதோட முடியுது. நான் செகண்ட் பார்ட் சூன் போடுறேன். நான் இதை கொஞ்சம்
பார்த்து முடிச்சிடலாம், இதுக்குள்ளேயே முடிச்சிடலாம் இந்த டைம்குள்ளேயே நினச்சேன். பட் கொஞ்சம் லென்த்தாக போயிடுத்தோ. ஸோ செகண்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணாதாண்டா எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் அதிகமாக கண்டிப்பாக இந்த வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. என்ன தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. என்னால் டியூரேஷன் அதிகமாக போக முடியாது. ஏன்னா நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். நான் பார்த்து டைம் கிடைக்கிறப்ப ரெக்கார்ட் பண்ணுறப்ப என்னால் அவ்வளோ டியூரேஷனில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. எனக்கு 20 மினிட்ஸே ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் ஆகுது. அதனால தான் அப்புறம் ரெக்வஸ்ட் வீடியோ நான் அக்செப்ட் பண்ணுறது இல்லைடா. என்னை மன்னிக்கவும். நான் வந்து இதை நிறைய பேர்ட்ட சொல்கிறேன். எனக்கே ஹார்ட் ஆகுது. ஐயோ நம்ம இப்படி சொல்கிறோமே இப்படி சொல்லி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் ரெக்வஸ்ட் வீடியோ அக்செப்டே பண்ணுறதில்ல. எனக்கு சுத்தமாக டைம் இல்லைடா. நானே ஏதோ ஆல்ரெடி இருக்க ரெக்வஸ்ட்டை ஒன்று ஒன்று தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்கேன். அதுவும் என்கிட்ட நிறைய ஐடிஸ் இருக்குது. அதனால தான். பை, ஐ லவ் யூ.